பீஃப் சுக்கா கிரேவி. சுக்கா கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரேவி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். பீஃப் பிடிக்காது, பீஃப் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஐயே இதெல்லாமா சாப்பிடுவீங்க அப்படின்னு யாரும் கமெண்ட்ஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் ஸ்டார்டிங்லேயே டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரெசிபியை கண்டினியூ பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு 1 கிலோ பீஃப் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி கையில் கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம 6 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். அடுத்ததா பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா பீஃப் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கறத ஓபன் பண்ணி பார்த்தலாம். தண்ணியே கொஞ்சம் கூட சேர்த்தல, அப்படி இருந்தும் இவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், கிரேவியில சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற பீஃபை மட்டும் தனியா எடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் கூடவே உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வரைக்கும் விட்டு வைக்கணும். எவ்வளவு ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பீஃபை 80% அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மேல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சோம் அப்படின்னா இந்த ஃபிளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சில்லி அளவுக்கு பொரிக்க வேண்டாம், 80% குக் ஆனா போதும். இப்போ பீஃப், வெங்காயம் எல்லாத்தையும் பொரிச்சு தனியா வச்சாச்சு. அடுத்ததா ஒரு பெரிய கடாயில தேங்காய் எண்ணெய் பாதி, சமையல் எண்ணெய் பாதி. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் பாதி அளவு, பெரிய வெங்காயம் பாதி அளவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அளவுகள் எல்லாமே டீடைலா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா பாத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் 3 தக்காளி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்திட்டு தக்காளி மசியற கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு பொரிச்சு வச்சிருக்க பீஃப் எடுத்து போட்டுடலாம். பீஃபை நல்லா மசாலாவோட கலக்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கலக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கலந்துட்டு பீஃப் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிற வரைக்கும் மூடி வச்சுட்டு அடுத்ததா ஓபன் பண்ணி பார்த்தோம்னா எல்லாம் மசாலாவோட கலந்து கிரேவி ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். கடைசியா பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயம், பொடியா நறுக்கி வச்சிருக்கிற மல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தா செம்ம சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெயில செஞ்சா செம்ம டேஸ்டா இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஸ்கிப் பண்ணாம சேர்த்திக்கங்க, அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது பீஃப்ல மட்டும் தான் செய்யணும்னு இல்ல, சிக்கன், மட்டன் எல்லாத்துலயுமே செய்யலாம். இந்த ரெசிபியை எந்த வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்து செய்யல, நானே யோசிச்சு செஞ்ச ஒரு ரெசிபி இது. அதுக்காக தான் இதுக்கு நானே ஒரு பேரு வச்சிருக்கேன். இந்த ரெசிபிக்கு என்ன பேர் வச்சா சரியா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இதை கண்டிப்பா செஞ்சு பார்க்க மறக்காதீங்க. தேங்க்யூ.